தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் திரு சோமு. இப்ப இந்த அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க. இது பற்றின உங்களுடைய பார்வை. 400 பேர் நீக்கியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு வலியுறுத்தலை பலகாலமாகவே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பல்வேறு தரப்பினர், பல்வேறு முன்னாள் கட்சியினர் உட்பட கட்சியில் இருக்கிறவங்க கூட இப்ப சமீபத்தில் கூட ஒரு கட்சி நிர்வாக கூட்டத்துல ஒரு உறுப்பினர் இந்த மாதிரி பேசினார், ஒரு நிர்வாகி. ஆனா அதை அவர் கவனிக்கிறது இல்லை. உண்மையாக என்ன அப்படி ஒரு கட்சியுடைய வலிமையாக்கணும் அப்படின்னா இப்ப எஸ்பி வேலுமணி சொல்றது ஒரு சரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா அரசியலை பொறுத்தளவுல ஒரு கட்டத்துல கருத்து மாறுபாடு எதிரெதிர் துருவத்துல இருந்தவங்க இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா இணைந்து செயல்படக்கூடியதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லா கட்சியிலுமே நடக்கிறது தான், தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுக்க அதுதான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறப்ப சரி, கட்சி ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில இருக்கு, தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கட்சியை விட்டு விலகினவர்கள், விலக்கப்பட்டவர்கள், இவங்களை ஒன்றிணைத்து செயல்படுவது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மையாகவே ஒரு அரசியல் ரீதியை பார்த்தா சரிதான். ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு அதிமுகவை விட தான் தான் முக்கியம். கட்சியுடைய தோல்வி, அது கட்சி கரைகிறது, கட்சியில இருந்து எம்எல்ஏக்கள் தூக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சூழலா இருக்கு. ஆனால் அது எதையுமே அவர் பெருசா அவர் எடுத்துக்காம நிச்சயமாக அவர் தனது பதவி மட்டும் போதும் அப்படிங்கிறதுல அவர் இருக்கிறாரு. அதனால இவங்க சொல்றது சரி, ஆனால் அது நடக்குமா என்பது கேள்விக்குறி. அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சியை பலப்படுத்தணும், அதுக்கு அதிமுக வளர்ச்சி பாதை கொண்டு செல்லணும்னா உண்மையான அக்கறையும் ஈடுபாடும் இருக்குன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா வழியில மறப்போம் மன்னிப்போம்ங்கிற அடிப்படையில் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. தன்னிச்சையா செயல்பட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமா அதை ஏற்றுக்க மாட்டாரு. அததான் சொன்னல, இவர் என்னன்னா அதிமுக அடையும் தோல்விகள் இதெல்லாம் அவருக்கு கவலை கிடையாது. அவரு எந்த சூழல்லையும் இங்க பொதுச் செயலாளர் பதவியில அவர் இருக்கணும். அதை தான் அவருடைய நடவடிக்கை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல அதிமுக நம்ம தலைமை எடுத்து நடத்துறோம். இதை நல்லபடியா இந்த கட்சியை கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்தால் அவங்க சொன்னது போல எல்லாரையுமே இணைந்து செயல்படுவோம்னு நினைப்பாரு. நிச்சயமாக அவர் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போவதே அல்ல. இது அதிமுகவுக்கு தான் சிக்கலான ஒரு சூழல் காலகட்டம். நிச்சயமா இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு சோமு.